ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். அரபிக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை பொழியும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த சென்னை வாசிகள். புறநகர் நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கடைவீதிகளில் குவிந்த மக்கள். புத்தாடைகள், பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க ஆர்வம். நெரிசல் நிறைந்த பகுதியில் தங்களின் உடைமை மற்றும் நகை பணத்தை நீங்கள் கொண்டு வரும் பொருட்கள் மற்றும் உங்களது பர்ஸ் மற்றும் விலையேற்ற பொருட்களை தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளான அக்டோபர் 21ஆம் தேதி அரசு விடுமுறை. சொந்த ஊருக்கு சென்று திரும்புவோர் நலன் கருதி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. வளர்ந்த மாநிலம் என்று கூறிக்கொண்டே தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு நிதி பாகுபாட்டை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டி அடுக்கடுக்கான கேள்வி. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா. திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுகவை திருட்டுக்கடையாக மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் சிவசங்கர் காட்டம். மக்களிடம் சென்று கேட்டால் அரசின் நலத்திட்டங்கள் குறித்து சொல்வார்கள் எனவும் பதிலடி. அதிமுக ஆண்டு விழா குறித்து தொண்டர்களுக்கு கடிதம் எழுத தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்பது எடப்பாடி, திமுக ஆகிவிட்டது ஆகவும் டிடிவி தினகரன் விமர்சனம். நல்லாட்சியை கொடுக்க அதிமுகவால் மட்டுமே முடியும் என சசிகலா பேச்சு. அதிமுக ஆட்சி அமைய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அழைப்பு. குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. அபாய வளைவை தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டுவதால் நீராட தடை. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் தயாராகும் நாட்டு பட்டாசுகள். குறைந்த விலை, நிறைந்த தரத்தால் பெருகும் வரவேற்பு. ராக்கெட் வேகத்தில் உயரும் தங்கம் விலையால் இமிடேஷன் நகைகளுக்கு மவுசு. விதவிதமான மெட்டல்களில் கண் கவரும் டிசைன்களால் வரவேற்பு. டெல்லி வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியா பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. கல்வி, பெண்கள் முன்னேற்றம், மீனவர் நலன் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். இந்தியா வந்துள்ள எகிப்து வெளியுறவு அமைச்சர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. காசா அமைதி ஒப்பந்தத்தில் முக்கிய பங்காற்ற எகிப்து அதிபர் என மோடி பாராட்டு. அசாம் பாடகர் ஜூபின் கர்க் நினைவிடத்தில் ராகுல் அஞ்சலி.
நினைவிடத்தில் கூடியிருந்தவர்கள் நீதி வேண்டும் என முழக்கம். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,500 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட விவகாரம். வைர வியாபாரி மெகுல் சோக்சியை நாடு கடத்த பெல்ஜியம் நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் விரும்புவதாக பேட்டி. ரிவால்வர் ஈட்டா படத்தின் முதல் பாடல் வெளியீடு. படத்தின் நாயகி கீர்த்தி சுரேஷ் பிறந்தநாளை ஒட்டி வெளியிட்ட